Hi guys, welcome to our channel KH Love Beats. இது உங்க பிரித்தி. இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா பிரியாணி மேக்கிங் வீடியோ, சிக்கன் பிரியாணி மேக்கிங். பாய். பிரித்திக் ஏதாவது பேசு. சப்ஸ்கிரைப். எப்பவுமே ஹாய் பாய் தான், வேற எதுவுமே வராது வாயில இருந்து. சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோவும் பார்க்கலாம், அடிக்கடி பிரித்திக் பண்ணுற குறும்பையும் இடையில நம்ம பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ப்ளஸ் புதினா கொத்தமல்லியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கடாய் வந்து சூடாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பிரியாணி செய்கிறது எல்லாமே பார்க்கலாம் கைஸ், வாங்க. பிரித்திக், நீங்கள் என்ன பேச விரும்புவீங்களா? பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? நாங்கள் இப்போ பிரியாணி செய்கிறோம் பாருங்க. என்னப்பா பண்ணுறா? நீங்கள் பார்க்கலாம் கைஸ், எதுக்கு பிரியாணி வந்து தோசை கரண்டியில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. எங்கள் மதுரையின்லாம் சொல்லியிருக்காங்க, பிரியாணி வந்து தோசை கரண்டியில் பண்ணால் ரைஸ் உடையாமல் வரும், அதுக்காக தோசை கரண்டியில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது வெங்காயம் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். பாப்பா கொடுத்த மைக் பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக வாயில் வச்சு எச்சாக்கிட்டான், ஃபுல்லாக நினச்சிட்டான் வாயில் வச்சு, பயங்கர ஈரமாயிடுச்சு. இந்த குட்டி பண்ண வேலையை பாருங்கள், குட்டியை பிடிச்சி இழுத்துட்ருக்கு. குட்டி திருன்னு முழிக்குது. ஓ ஏன் எதுக்கு இந்த கொலவேரி? ஓகே, இது எதுக்காக எடுக்கிறீங்க? எது? பிரியாணி எதுக்காக செய்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு. எதுக்காக? என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க, அதுக்காக செய்கிறேன். அப்படியா? பிரியாணி 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 பிரியாணி. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. உங்களுக்கு பிரியாணிலாம் செய்ய தெரியுமா? ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்க இல்லையா உங்கள் தம்பியோட பர்த்டேக்கா? எப்படி உங்களுக்கு பிரியாணிலாம் செய்ய தெரியும்? எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? ஆஹா. ஸோ இப்போ இந்த பிரியாணி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சரி கிண்டுங்க, அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, மசாலா இதெல்லாம் போட வேண்டிய வேலை இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ரெசிபி எப்படி வருது நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்க முடியல வீடியோஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் ஆகுதோ எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் கைஸ், பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், அங்கே பிரியாணி சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன பிரேக், அதனால இங்கே வந்து உட்காந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ரீசன், அது மண்டே ஈவினிங் பிரியாணி செய்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஹஸ்பண்ட் ஆசைப்படுறாரு, நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன முயற்சி எடுத்து காய்கறிலாம் வாங்கி அரிசி வாங்கி செய்யலான்னு வந்தால் கட் பண்ணது நான், ஓரளவுக்கு செஞ்சதும் நான். இவர் இடையில வந்துட்டு கிண்டுறது மட்டும் பண்ணுறாரு. இதுக்கு வந்து பேர் இவரும் சேர்ந்து பண்ணுறாருன்னு அர்த்தமா?
சும்மா கூட எதுக்கு கிளறீங்க? காசு கொடுத்துட்டு வந்து கிளறுங்க. எப்படி பழைய ஜோக்கா? சிரிச்சுக்கோங்க. அதுலேயும் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளறதுக்கு சின்சியாரிட்டி. ஒரு கேமரா கூட பார்க்கல, ஃபுல்லாக அந்த கடாயை மட்டும்தான் பார்த்து கிண்டுறது, ஃபுல் சமையலும் செய்கிற மாதிரி. அந்த சின்சியாரிட்டியை நீங்கள் பாராட்டலாம் கைஸ். கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாரும். கிளாப் 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 கிளாப். என்ன சாப்பிட்ற ஸ்டைல் இதா? ஏதோ கண்டென்ட்க்கு ரெடி பண்ணாரு கைஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவருக்கும் அடுத்த என்ன ரியாக்ட் பண்ணணும்ன்றது தெரியல. வெட்டியா மிச்சம் சாப்பிட்டுருந்தாரு. மாதுளப்பழம். பிரியாணி ஓரளவுக்கு இன்னும் அரிசி போடணும், தண்ணி ஊற்றிடுவோம். பொரிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு ஃபைனலாக எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கணும். அங்கே பாருங்க ஒரு குட்டி ஒன்று அங்கே ஓடிட்டு இருக்கு. நல்லா அந்த சவுண்ட் கேட்குற சத்தம் போட்டுட்டு அங்கேயும் ஓடி வந்துருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் கைஸ். நான் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னேன்னா, இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம், ஒருத்தர் பிரியாணி செஞ்சோன்னா ஒருத்தர் வீடியோ கவர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் பொறுப்பாக மைக்கெலாம் மாட்டிட்டு என்னால் முடிஞ்சளவு கிடையில பிரியாணியும் பண்ணுறேன், வீடியோவும் கவர் பண்ணுறேன். அவர் என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். வீடியோ நீங்களும் கொஞ்சம் எனக்கு பேசுங்க, எடுத்து கொடுங்க வீடியோஸ்லாம் சொன்னால். வீடியோவும் எடுக்கல, மைக்கும் எடுத்து இங்கே வச்சுட்டு போயிட்டார். அது எங்கள் ஊர்க்கா பாட்டில் மேலே மைக்கை வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். நீங்கள் பாருங்கள் கைஸ் அவர் என்ன வேலை பண்ணுறாரு. அண்ட் என்னன்னா, பிரியாணி செய்கிறதுக்கும் பக்கத்தில் இல்லை, ஒரு 2 தடவை வந்துட்டு கிண்டி விட்டுட்டு மட்டும் போயிட்டார். வீடியோவும் எடுக்கல, மைக்கையும் ஒழுங்காக மாட்டிட்டு எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணல, எங்கள் சாப்பாடுக்கும் நிற்கல. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவார், ஒரே ஒரு வார்த்தை, ஃப்ரித்திகை யார் பார்த்துக்கோ, அவனை வச்சுட்டு என்னால் மேய்க்க முடியல. அது என்னமோ கரெக்டு தான், அவனை மேய்க்கிறது ஒரு பெரிய வேலை தான். ஸோ அவர் வந்து ஃப்ரித்திகை வச்சுட்டு மேய்ச்சிட்ருக்காரு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் வீடியோ நானும் கவர் பண்ணியிருக்கேன். பிரியாணியும் நான் பண்ணுறேன், இடையில மதினிலாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் கைஸ், பிரியாணி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நான் எப்படியோ உங்களுக்கு ஃபைனலாக வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பட் ஹானஸ்ட்டாக சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, எப்படி இருக்குது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது. அண்ட் உங்களில் யாராவது இந்த வீடியோ பார்க்குற பிரியாணி எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, பிரியாணி எப்படிலாம் டேஸ்டியாக செய்கிறதுக்கு, டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு எப்படி செய்யலான்ற ஸ்டெப்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு அடுத்த தடவை நம்ம பிரியாணி நான் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் நேமும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ. பாருங்கள் கைஸ் அவர் பண்ணுற வேலையை. ஃபோன் தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டாரு, ஏதோ ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்துட்ருக்காரு. இந்த குட்டி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், கிளிப்பெல்லாம் பால்கனில் தூக்கி போட்டுட்டு அதை வாயில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. ஃப்ரித்திக், அட்லீஸ்ட் நீ அது மாமா கூட பேசிட்டு வீடியோவில். குட்டிமா நோடி, அதை வாயில் வைக்கக்கூடாது ஃப்ரித்திக். நோ மீன்ஸ் நோ. இங்கே பாருங்க ஃப்ரித்திக், மாமா பாருங்க. சரி உம்மா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கிசி கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கிசி கொடுமா. நோ. இது நான் வச்சு ஸ்டேட்டஸ் அவர் காட்டுறாரு. குட்டி பாப்பா தனியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க, யாருக்கும் தொல்லை கொடுக்காம. இவ்வளோ நேரம் நான் வீடியோவில் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த காரியத்தை பார்க்காம ஹஸ்பண்ட் ஃப்ளைட்டு போதாமா, ஃப்ளைட்டு போகுதுன்றான் குட்டி. ஃப்ளைட் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி. அவர் வந்து ஃப்ளைட் போச்சுன்னா சொல்வார், ஏதாவது சவுண்டு கேட்டால் கை நீட்டி ஓ அப்படின்வாரு. எங்கே போயிட்டு வந்தீங்க? செப்பல்லாம் போட்டிருக்கீங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க? பார்த்து குழந்தைய கொசு சுற்றிட்டுருக்கே. சரி நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வந்துட்டு ஒன்றும் எனக்கு பண்ணல, சாப்பாடு பண்ணுறதுக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணல, வீடியோ எடுத்து கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் உட்காந்து ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வெக்கமா இல்லை இப்படி சொல்கிறதுக்கு? வெக்கமா இல்லை. சரி ஓகே, பிரியாணிக்கு எதுக்கு இந்த லிப்ஸ்டிக்கு, இந்த இதுலாம் இந்த லிப்ஸ்டிக்கு, இந்த மேக்கப்லாம் நான் போடவே இல்லை கைஸ். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பவுடர் அடிச்சிருக்கேன். லிப்ஸ்டிக் என்னன்னா, அது வீட்டில் சும்மா இருக்கு கைஸ். வெளியில் போகும்போது எப்போயாவது ரேராக தான் போகிறேன், மோஸ்ட்லி வீட்டில் தான் இருக்கேன். சரி போட்டு காலி பண்ணலாமேண்டா.
அண்ட் இன்னொரு திங் என்னென்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் ப்ரெசன்டபுளாக இருக்கணும். கரெக்டான கைஸ். வெளில போனால் தான் வந்துட்டு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் இல்லை, வீட்டில் இருக்கும்போது ப்ரெசன்டபுளாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். வீட்டில் இருக்கும்போது லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏன் போடக்கூடாது? போடுமா, நீ போடலாம், எப்படி வேணா பண்ணலாம், போடு. சரி. அண்ட் ஃபைனலாக பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் கைஸ். அண்ட் ஃபைனலி சாதம் ரெடி. இப்போ நான் ஒரு பைட் வச்சுட்டு உண்மையாகவே நான் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பைட்டில் ஒன்றும் தெரியல. ஓகே, நான் சாதம் செய்யும் போது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் பயங்கரமாக காரமாக இருந்துச்சு கைஸ். இப்போ சாப்பிட்றேன், பட் எனக்கு காரம் தெரியல. எனக்கு டேஸ்ட் வைஸ் ஓகே தான். ஏன்னா எனக்கு வந்துட்டு சாப்பாடுனா எனக்கு வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சாப்பிட்ருவேன். ஏன்னா வந்து டேஸ்ட் அந்த குறை சொல்லலாம் எனக்கு தெரியாது. ஸோ வந்து இவர்கிட்ட கேட்போம் அது எப்படி இருக்குன்னு. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும், வீடியோக்காகலாம் எதுவும் சொல்லக்கூடாது. நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. அதுக்கே ஃபேஸ் அப்படி போது நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஃபேஸை வச்சுட்டு நல்லா இருக்குன்னு வாய் மட்டும் சொல்லுது. இல்லை சூப்பராக இருக்கு உண்மையாகவே. பட் எனக்கு தெரியல. பட் வந்து குறை எதுவுமே இல்லை. உப்பு அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, உப்பு அந்த மாதிரி எனக்கு தெரியல. சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் டேஸ்டியாக இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அது வேறு யாருக்கிட்ட கேட்ட தான் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ இதுதான். ஸோ அந்த பிரியாணி வந்து ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா வந்திருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்கள் பிரியாணி நல்லா செய்ய தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி இன்னும் டேஸ்டியாக பிரியாணி பண்ணலான்ற ஸ்டெப்ஸ் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ நான் அதை ரீட் பண்ணிவிட்டு அது மாதிரி செய்ய ட்ரை பண்ணுறேன் கைஸ். பாய். One, 2,